வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்ஸ் அண்ட் ட்ரிப் சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது குல்ஃபி ஐஸ் தாங்க. சின்ன குழந்தைங்க பெரியவங்கன்னு எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த குல்ஃபி ஐஸை ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கிற 3 பொருளை வச்சே செய்யலாம். வாங்க பார்ப்போம் எப்படி செய்யலான்னு. ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் பால் எடுத்துக்கோங்க. பியூர் கவு மில்க்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா காய்ச்சிட்டே இருங்க. பொங்கி வரும்போது நல்லா கலந்து விட்டு சுண்டை காய்ச்சி எடுத்துக்கோங்க. 1 லிட்டர் பால் 1/4 லிட்டர் பாலாக வர வரைக்கும் நம்ம நல்லா சுண்டை காய்ச்சி எடுத்துக்கிறோங்க. பால் நல்லா சுண்டை காய்ச்சினதுக்கப்புறம் நாம் நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாங்க. நட்ஸ் ஆட் பண்ணும்போது குல்ஃபி சாப்பிடும்போது நட்ஸ் நமக்கு க்ரன்ச்சியாக ரொம்பவே நல்லாயிருக்குங்க. முந்திரி, பாதாம், பிஸ்தா நான் எடுத்துருக்கேங்க கட் பண்ணி பீசஸாக. அதுதான் நம்ம இப்போது ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸ்வீட்னஸ்க்கு நம்ம கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணலாம், இல்லைனா நம்ம சுகரே ஆட் பண்ணலாங்க. நான் இன்றைக்கி சுகர் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸ்வீட்னஸ்க்கு ஏற்றப்பில் நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஏலக்காய் பொடி 1 பிஞ்ச் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் இன்றைக்கி ஆட் பண்ணலை, அது ஆப்ஷனல் தான். காய்ச்சி எடுத்துருக்கிற இந்த பாலை நம்ம இப்போது கம்ப்ளீட்டாக ஆற வைக்க போகிறோங்க. ஆற வச்சு குல்ஃபி மோல்டில் சேர்க்க போகிறோம். குல்ஃபி மோல்டு இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்கிற டம்ளருங்களையே நம்ம ஃபில் பண்ணி ஐஸ் ஸ்டிக் நடுவில் ஃபிக்ஸ் பண்ணி ஃப்ரீசரில் வச்சிடணுங்க. நான் இப்போ குல்ஃபி மோல்டு எடுத்துருக்கிறேன். 4 குல்ஃபி மோல்டு எடுத்திருக்கேன். நாங்கள் 4 பேர் இருக்கிறதால நான் இந்த குல்ஃபி மோல்டு வாங்கினேங்க. இப்போ நம்ம லிட்டெல்லாம் ஓப்பன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணின இந்த குல்ஃபி மோல்டில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற மில்கை ஆட் பண்ணிக்கலாங்க. மில்க் ஆட் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக ஆட் பண்ணாதீங்க, கொஞ்சம் கேப் விட்டு ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம லிட்டு போடும்போது வலிஞ்சு மேலே வராதுங்க. பாருங்கள், நான் இப்போது ஆட் பண்ணிகிட்ருக்கேன். இதே மாதிரி நம்ம எடுத்துருக்கிற 4 மோல்ட்ஸ்லையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். குல்ஃபினா கடையில் தான் போய் சாப்பிட்ணும், கடையில் தான் வாங்கணும் அப்படின்லாம் இல்லைங்க. நம்ம வீட்டிலையே குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். அவங்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிடுவாங்க. பாருங்கள், இப்போ நம்ம எல்லாத்துலேயுமே கம்ப்ளீட்டாக ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ண இந்த மோல்டில் நம்ம இப்போது லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரீசரில் கொண்டு போய் வைக்க போகிறோங்க. நம்ம வந்து ஒரு 5 to 6 ஹவர்ஸ்க்கு ஃப்ரீசரில் வச்சு அதுக்கப்புறமா எடுத்து தாங்க சாப்பிட முடியும். நீங்கள் நைட்டில் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ஓவர் நைட் கூட வச்சு காலையில் எடுத்துக்கலாம். ஃப்ரீசரில் வச்சு எடுத்து பார்த்தா நம்மளோட குல்ஃபி ஐஸ் சூப்பராக ரெடியாக இருக்குங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சிம்பிளாக பண்ணக்கூடிய ஐஸ் தாங்க. பாருங்கள், இப்போது நம்ம ஃப்ரீசரில் வச்சு எடுத்த குல்ஃபி ஐஸை ஓப்பன் பண்ணுறோம். பாருங்கள், ரொம்பவே நல்லா வந்திருக்கு குல்ஃபி ஐஸ்கிரீம். இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையும் எடுத்து வெளியில் வச்சிடலாங்க மோல்டுலேருந்து. ரொம்பவே நல்லா வந்திருக்குங்க குல்ஃபி ஐஸ். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கார்னிஷிங்க்கு பிஸ்தா வைக்கிறோங்க. பீசஸ் கட் பண்ணி வச்சுருக்கோங்க. நம்ம குலு குல்ஃபி ஐஸ் இப்போது ரெடி ஆயிருச்சுங்க. Thanks for watching Cooks and Trips channel.